திருப்பலி முன்னுரை. இவ்வுலக வாழ்வில் லட்சிய தெளிவோடு பயணிக்க இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். இயேசு ஒரு முழுமையான மானிட மகனாக வாழ்ந்ததை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. தாம் கேள்விப்பட்ட யாவற்றையும் கவனமாக விசாரித்து தங்கள் கண்களால் கண்டவற்றை கேட்டறிந்து லூக்கா நற்செய்தியாளர் வரலாற்று பின்னணியுடன் இப்பகுதியை நமக்கு தருகின்றார். இயேசுவின் பணிவாழ்வு இறைவார்த்தைகள் அடங்கிய கொள்கை அறிவிப்போடு தொடங்குகிறது. நற்செய்தி அறிவிக்க வந்த இயேசு நமக்கெல்லாம் நற்செய்தியாகவே வாழ்ந்தார். நற்செய்தியாகிய இறைவார்த்தையை வாசிப்பதோடு மட்டுமல்ல, வாழ்க்கை மாற்றத்தையும் லட்சிய தெளிவையும் பெற்று வாழ வேண்டும். ஆம், தூய ஆவியானவர் கடவுளின் மக்களுக்கு எதிர்காலத்தை குறித்த தெளிவை வெளிப்படுத்துகிறார். வறுமையிலும் வறுமை கோட்டுக்குள்ளும் வாழும் மக்களுக்கு நற்செய்தியாக இயேசு தம்மை வெளிப்படுத்துகின்றார். எல்லா வகை ஒடுக்குதல்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் மக்களை விடுவிப்பதற்காகவும் கடவுளின் அன்பும் நீதியும் அவரை நம்பி வாழ்வோர் மீது நிச்சயமாக வெளிப்படும் என்றும் கூறி நம்மை திடப்படுத்தும் இறைவார்த்தை வழி நின்று உலகிற்கெல்லாம் நற்செய்தியாக வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் வாழ்க்கையின் நோக்கம், அவசியம், பணிவாழ்வில் ஒத்துழைப்பு தேவை போன்ற பல கருத்துக்களை முன்வைக்கும் நெகேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நற்செய்தி பணியாற்றும் போது பல வேலைகள் இருந்தாலும் நற்செய்தி பணியை பெரிய பணியாக எண்ணி கவனமுடன் செய்ய வேண்டும். நெகேமியா ஜெபத்தின் மூலம் தம்மை திடப்படுத்தி கொண்டு அலங்கம் கட்டுவதில் கருத்தாயிருந்தார். அதைப்போல விழிப்புடன் இருந்து நற்செய்தி பணி செய்து வாழ்ந்திடும் மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையின் உறுப்பினர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் துணையுடன் ஒரே உடலாக மாற வேண்டும். பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்றவர்களாகவும் நிலை வாழ்விற்கான நிச்சயம் பெற்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதே தூய ஆவியின் திருவுள்ளம். மேலானவற்றையும் மேன்மையானவற்றையும் கண்டுகொள்ளும் மனநிலையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. விடுதலை நாயகனே, எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் தாம் மேற்கொள்ளும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் நிலைத்திருந்து நற்செய்தியாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. கடவுளின் உரிமை பிள்ளைகளாக வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் அதிகாரிகளும் ஏழைகளுக்கும் வறுமை நிலையில் வாடுபவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் மறுவாழ்வும் மன அமைதியும் கிடைக்கும் வகையில் ஆட்சி அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. லட்சிய தெளிவோடு வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, உலக மக்கள் அனைவரும் உயரிய லட்சியங்களுக்காக தம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் பயன்படுத்திடவும் தீயவற்றை தீதென கருதி தள்ளிடவும் தேவையான ஆற்றலையும் அருள் வளங்களையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. நற்செய்தியாக வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, பலவித சமூக அழுத்தங்களுக்கு ஆளாகி முழு மனித வாழ்வை வாழ முடியாமல் அடிமைத்தனங்களுக்குள் சிக்கி அல்லல் படும் ஒவ்வொருவருக்கும் மீட்பு செய்தியாகவும் நற்செய்தியாகவும் எம் வாழ்வு அமைந்திட தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. பூமியின் அடித்தளங்களை ஆளுகை செய்யும் எம் அன்பு இறைவா, அகிலத்தில் வாழும் அனைத்து மக்களும் நீதியிலும் நேர்மையிலும் நிலைத்திருந்து அன்பின் அருட்கொடைகளாக மாறி இறை ஆட்சியின் விளை நிலங்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.